பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு குறைகளும் கஷ்டங்களும் வரும்போது நம்ம அதை விசுவாசமா நல்ல நேர்மறையா பேச பழக்கம் இருக்காது. புலம்ப ஆரம்பிச்சிடும், உர பேச ஆரம்பிச்சிடும். அதில் என்ன ஒரு கொடுமைனா, நம்ம செஞ்ச தப்புக்கு நம்ம கடல் மேலே பழி சொல்லுவோம். நம்ம தப்பு பண்ணிட்டு ஏன் அந்த கடலை காப்பாற்றக்கூடாதா, நல்லது செய்யக்கூடாதா அப்படின்னு நினைப்போம். அதுதான் நீதிபதிகள் 10:3 சொல்லு, மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும் என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையுமா, வருத்தப்படமா. ஏன் இந்த கடவுள் என்னை கைவிட்டார், ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த நெருக்கடி, புலம்புவானா. மனுஷனுடைய இயல்பு அப்படிதாங்க. அவன் தப்பை அவன் ஒத்துக்கவே மாட்டான். தாவீது சொல்றான், தன் பிழையை உணர்கிறவன் யார் அப்படின்னு கேட்கிறான் கேள்வி. தன் தப்பை உணர்ந்து கொள்ற மனுஷன் யார்? மறைவான குற்றத்திற்கும் துணிகரமான பாவத்துக்கு என்னை விலக்கி காத்தருளும் ஆண்டவரே அப்படின்னு அவன் தன் வாழ்க்கையிலே அவன் புலம்ப ஆரம்பிக்கிறான். அருமையானவர்களே, இங்கே வேதத்தில் வாசிக்கும் போது ரூத்து 1:20 ரூத்து சொல்றா, சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார், எனக்கு வருத்தத்தை கட்டளையிட்டார். கர்த்தராக கட்டளையிட்டார். அவன் பெத்லெகேம் என்ற அப்பத்தின் வீட்டை விட்டு மோவாப் என்கிற அந்நிய தேசத்திலே போனால், அங்கே போய் தன் புருஷன் 2 பிள்ளைகள் எல்லாம் இழந்து நிராகதியாய் அவள் வீட்டுக்கு திரும்பி வருகிறாள். அங்கே நெகமியா என்று இல்லை, என்னை மாறான்னு சொல்லுங்க, என்னை கசப்புள்ளது சொல்லுங்க. தன் வருத்தங்களை அவள் புலம்பு குறைப்பான். இதுதான் மனிதனுடைய குணம். அவன் வாழ்வில் ஒரு கஷ்டங்கள் புலம்பல் வரும்போது அவன் அநேகமாய் அவன் என்ன செய்கிறான், பழியை தூக்கி பிறர் மேலேயோ இல்லை கடல் மேலேயோ போட்டு விடுகிறான். ஆனால் ஒரு சில மக்கள் தான் அதை நேர்மறையாகவும் நன்மையாகவும் நல்ல விஷயமாகவும் அவர்கள் மாற்றிக்கொள்கிறார்கள். தாவீது சங்கீதம் 23 சங்கீதத்திலே 6 சொல்கிறார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும், குட்னஸ் அண்ட் லவ், எனக்கு நல்லதும் அன்பும் என் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஏன் தெரியுமா, நான் ஒருவரை முன்வைத்து வாழுகிறேன். ஒரு மனுஷனையோ பணத்தையோ பொருளையோ ஒரு இடத்தையோ பிராட்டப்பையோ நான் என்ன பண்றதில்ல, முன்வைக்கல. கர்த்தரை முன்வைத்து நான் ஓடுகிறேன். சங்கீதம் 23:1 சொல்கிறது, ஆண்டவர் கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார், என்னை வழிநடத்துகிறவராய், என்னை வழிகாட்டுகிறவராய், என்னை நடத்தி செல்கிறவராய் இருக்கிறார். அதனாலே என் வாழ்விலே நன்மையும் கிருபையும் தொடரும். இன்னும் கூட சொல்ல போனா தொடரும் என்ற வார்த்தையிலே துரத்தும். நீங்கள் தெய்வத்தை முன்வைத்து வாழும்போது, நன்மையான செயலுக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது, தூய வழியை நடந்து போகும்போது, ஆண்டவரே நீ எங்களை பார்த்துக்கொள் என்று அவர் கருத்திலே பாரங்களை பொறுப்புகளை ஒப்புக் கொடுக்கும் போது நம்ம வாழ்க்கையை சொல்லி முடியாத நிறைய அநேகர் இன்னைக்கு சண்டையும் சச்சரவும் விரோதிகளை நிறைய சம்பாதிக்கிறாங்க, எதிர்ப்பு நிறைய சம்பாதிக்கிறாங்க. அதான் நீதிபதி சொல்லுகிறது, உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படியா செய்வாராம். நீங்க இறைவனை பின்பற்றுகிற உத்தமமாய் பின்பற்றுகிற கூட்டமா இருந்தா உங்க பின்னாடி அன்பு செலுத்துகிற கூட்டம், நன்மையை கொடுக்கிற கூட்டம் உங்க பின்னாடி துரத்தி கொண்டு இருக்கும். அதுதான் தாவீது தன் அனுபவம், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இன்றைக்கு அருமையான தேவ மக்களே, உங்க முன்னாடி ஒருத்தர் செல்கிறார். அவர் தூயமுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன். அவர் எல்லாவற்றையும் தன் கையில வைத்திருக்கிறார். சர்வ வல்லவர் என்ற அறிவும் உணர்வும் இருந்தார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே தான் என்னை மேய்ப்பார் என்று தான் சொல்கிறார். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை நடந்ததெல்லாம், நடந்து கொண்டிருப்பதெல்லாம் தேவனுடைய செயல். இன்னைக்கு அநேக உணர்வு இல்லைங்க. அவங்க வாழ்க்கையில் கஷ்டத்தையும் கண்ணீரையும் பார்த்து புலம்புகிற தவிர எத்தனையோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாண்டி வந்தீர்கள் என்பதை இன்னும் உணரவில்லை. அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், நன்மையும் கிருபையும் கண்டிப்பா தொடரும். ஆண்டவரை முன்வைத்து ஓடி பாருங்கள். நீங்கள் புலம்புகிறவர்களாகவும் குறை பேசுவது இல்லாமல் அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நல்ல உண்மையுள்ள ஒரு விசுவாசத்தை நீங்கள் சொல்லுகளாய் மாறுவீர்கள். உங்கள் வாழ்வு அப்படிப்பட்ட நன்மையும் கிருபையும் அனுபவிக்கக்கூடிய வாழ்வாக மாறி கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you. God bless you.